நேற்று நைட்டு கடையில் வந்து இட்லி மீந்து போச்சு. சரி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்து ஹேமஸ்ரீக்கு வந்து ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஸ்ரீனிஷாவுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்களா, சரி இதே இட்லியை வந்து ரீஹீட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இட்லியுமே இட்லி குண்டானில் அடிக்கிட்டேன். பார்த்தா தீப்பெட்டியே இல்லை, எல்லாமே நனைஞ்சு போச்சு. அதோட ஹேமஸ்ரீயை கடைக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டேன். எல்லோரும் நினைப்பீங்க நேற்று நைட்டு செஞ்ச இட்லி எப்படி இருக்க போதோன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள், நான் அவிச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஹேமஸ்ரீ வந்ததுக்கப்புறம் ஒரு அடுப்பில் வந்து இட்லி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பாலை ஊற்றி போட்டேன்னா, ஹேமஸ்ரீ அம்மா எனக்கு மட்டும் கொஞ்சமாக போடுமா, அப்போ தான் சீக்கிரம் டீ கொதிக்குன்னு சொன்னால அதோட அவளுக்காக சின்னதாக குண்டாரில் வந்து டீ போட்டேன். நீங்களே பாருங்கள் இட்லி எப்படி வெள்ளை வெள்ளேர்னு பஞ்சு போல் இருக்குன்னு சொல்லி. தொட்டு பார்த்தா கூட ஒட்டலை பாருங்கள். நாங்கள் நிறையா டைம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். சாயந்தரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதோட ஹேமஸ்ரீக்கு ஒரு 4 இட்லியை கட்டி கொடுத்துட்டு டீயை ஊற்றி கொடுத்தேன்னா வேகமாக டீயை குடிச்சிட்டு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு அவள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. எங்கள் சத்தம் கேட்டு ஸ்ரீனிஷா எழுந்திரிச்சிட்டா. கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தா, அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணால் வீடு பெருக்கிறது, துணி மடிக்கிறதுனா. அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விதைகள்லாம் கொடுத்து விட்டாங்க. கீரை விதை, பூசணி விதை, அப்புறம் பீக்கங்காய் விதைனா. பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக புல் கிடந்துச்சா, அதை நானும் ஸ்ரீனிஷாவும் க்ளீன் பண்ணிவிட்டு விதையை எல்லாத்தையுமே விதைச்சி வச்சாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ரீனிஷா போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு. நான் சாப்பிட்டுட்டு வந்து வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.